மாணவர்களே வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் ஏஎல் வகுப்புகளில் ரசாயனவியல் பாடம் தொடர்பாக உங்களை சந்திக்கின்றேன். நாங்கள் இந்த கடைசி 14வது யூனிட் ரசாயனவியலின் 14வது யூனிட் தொழில்முறை ரசாயனம் பற்றித்தான் நாங்கள் கடந்த சில வாரங்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதனது தன்மையில் போன வகுப்பில் நாங்கள் பல்பகுதியங்கள் பற்றி பார்த்தோம். அவை இன்றும் அந்த பல்பகுதியத்தின் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க போகின்றோம். அவை இந்த பல்பகுதியங்களில் எங்களுக்கு தேவையான மொனோமர் எனப்படுகின்ற பொருள், அதே நேரத்தில் அதன் நிபந்தனை, அங்கே வருகின்ற பல்பகுதியம் என்பவற்றை பற்றி நாங்கள் பார்ப்போம். எனவே எண் மூலக்கூறு எங்களுக்கு மொனோமர் தேவையாக இருந்தால் அந்த எண் மூலக்கூறு ஜாயின் பண்ணி பல்பகுதியம் உருவாக்கப்படும். பல்பகுதிய பதார்த்தங்கள் நீண்ட சங்கிலிகளாக காணப்படும். உயர்ந்த மூலக்கூட்டு திணிவு உடையன. ஆகவே அது எமது அன்றாட தேவைகள் பலவற்றுக்கு தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் போன வகுப்பின் தொடர்ச்சியாக இந்த பொலிபுரப்பீன் பற்றி பார்த்துக்கொள்வோம். பொலிபுரப்பீன் புரப்பீன் அர்கீனின் ஒரு வகை. C3H6 என்னும் மூலக்கூட்டு சூத்திரம் உடையது. இந்த மூலக்கூறில் ஒரு இரட்டைப்பிணைப்பு காவன் காணப்படுகின்றது. இந்த இரட்டைப்பிணைப்பு காவன் ஒரு சிக்மா பிணைப்பையும் ஒரு பை பிணைப்பினாலும் உருவாக்கப்படுகின்றது. காவன் அணுவில் உள்ள PZ இலத்திரன்கள் பக்கவாட்டு திசையில் மேற்பொருந்தி இந்த பைப்பிணைப்பை உருவாக்கும். எனவே மேற்பொருந்தும் மேற்பரப்பு சிறிதாக காணப்படுகின்றபடியால் இந்த பைப்பிணைப்பின் வலிமை சிக்மா பிணைப்புடன் ஒப்பிடும்போது குறைவானதாக இருக்கும். எனவே இந்த பைப்பிணைப்புகள் காவனில் காணப்படுமாயின் அது சிக்மா பிணைப்பு உடைய முன்பு மிக எளிதில் அந்த பிணைப்பு உடையக்கூடியது. இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தித்தான் பல்பகுதியம் எங்களுக்கு தயாரிக்கப்படுகின்றது. ஆகவே இதில் புரப்பீன் இது மொனோமர். புரப்பீன் எவ்வாறு தயாரிக்கப்படும் என்று சொன்னால் புரப்பனோல், புரப்பனோலில் 2 இருக்குது, புரப்பன் பண்ணோல், புரப்பன் 2ஆல். இந்த ரெண்டையும் நீரகற்றும் கருவியுடன் தாக்கம் புரிய செய்து நீரை அகற்றுவதன் மூலம் புரப்பீன் தயாரிக்கப்படும். நீரகற்றும் கருவிகளுடன் தாக்கம் புரிய செய்து நீரை அகற்றுவதன் மூலம் புரப்பீன் தயாரிக்கப்படும். 1ஆல் 2ஆல் இதிலே இருந்தும் அயல் காமன் அணுக்களிலிருந்து OH என்பன அகற்றப்பட்டு நீர் அகற்றப்படுவதன் மூலம் இந்த புரப்பீன் தயாரித்து கொள்ளப்படுகின்றது. இந்த புரப்பீனை உயரமுக்கம் உயர்வெப்பம் என்னும் நிபந்தனைகளுக்குள்ளாக்கும் போது புரப்பீன் மூலக்கூறு உள்ள பைப்பிணைப்பு உடைந்து அயல் காமன் அணுக்களுக்கு ஒவ்வொரு இலத்திரன்களாக செல்லும். அமுக்கத்தை கூட்டி நெருக்கும் போது இந்த மூலக்கூறுகள் நெருங்கி அந்த சோடியற்ற தனிலத்திரங்கள் தொடர்ந்து பிணைப்பை உருவாக்குவதன் மூலம் நீண்ட சங்கிலிகள் பெற்றுக்கொள்ளப்படும். இங்கும் சிறிய மூலக்கூறுகள் எதுவுமே வெளியேறாமல் நீண்ட சங்கிலி பெறப்படுகின்றது. எனவே அது நீட்டல் பல்பகுதியமாக காணப்படுவதுடன் ஒரு கூட்டல் பல்பகுதியமாக காணப்படும். நீட்டல் கூட்டல் அவை சேர்க்கையானது நீட்டல் பல்பகுதியம் கூட்டல் பல்பகுதியமாக காணப்படுகின்றது. இதில் மீண்டும் மீண்டும் பெறும் அலகு புரப்பீனுக்கு சொந்தமானது. புரப்பீனிலிருந்து தான் மீண்டும் மீண்டும் பெறும் அலகு வரும். அப்போ என் புரப்பீன் மூலக்கூறுகள் உயர் வெப்பம் உயர் அமுக்கம் என்ற நிபந்தனைகளுக்கு உள்ளாக்கப்படும் போது அந்த பைப்பிணைப்பு உடைந்து அந்த இலத்திரங்களை ஏற்பதன் மூலம் ஒரு மீண்டும் மீண்டும் பெறும் அலகை கொண்ட நீண்ட பல்பகுதியம் பெறப்படும். அது பொலிபுரப்பீன் என அழைக்கப்படும். பொலித்தீன் பார்க்க கொஞ்சம் கடினமானது. கடின தேவைகளுக்கு இது பயன்படுத்தப்படும். பொலித்தீன் உபயோகங்கள்லாம் வெற்றுக்கும் காணப்படுகின்றது. ஆகவே இந்த பொலிபுரப்பீன் எவ்வாறு உருவாகின்றது என்பதை நாங்கள் இப்போது உங்களுக்கு சமன்பாடுகள் மூலம் காட்டுவோம். அவதானித்துக் கொள்ளுங்கள். பொலிபுரப்பீன் உருவாகின்ற முறையை பற்றி இப்போ நாங்கள் பார்த்துக்கொள்வோம். பாருங்கள், இப்போ என்ன மாதிரி பொலிபுரப்பீன் உருவாக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் இப்போது பார்த்துக்கொள்வோம். பாருங்கள்,
பாருங்கள், இவர்தான் புரோப்பீன். CH3 CH டபுள் பாண்ட் CH2. இது புரோப்பீன், இதுதான் புரோப்பீன். இதனை நாங்கள் பாருங்க, இதனை நாங்கள் நீரகற்றல் மூலம் பெறலாம். CH3 CH2 CH2OH. அதாவது இங்கே நாங்கள் CONH2SO செறிந்த சல்பியூரிக் அமிலம், வெப்பம் அல்லது அலுமினா வெப்பம் என்ற நிபந்தனையின் மூலம் நீரகற்றப்பட்டு HOH நீரகற்றப்பட்டு இந்த புரோப்பீன் உருவாக்கப்படும். இதே போல கவனியுங்கள், இதே போல புரோப்பன் 2-இலிருந்து இந்த புரோப்பீனை தயாரிக்கலாம். அதே நிபந்தனைகளில் செறிந்த சல்பூரிக் அமிலத்துடன் வெப்பமேற்றி அல்லது அலுமினா வெப்பம், இங்கேயும் அதே மாதிரி நீரகற்றப்படுவதை நாங்கள் காணலாம். 2 ஐதரசனும் ஒரே மாதிரியான ஐதரசன் அது நீரேற்றப்பட்டு இந்த அர்கீன் உருவாக்கப்படும். இந்த அர்கீன் தான் ஒருமர் எனப்படுகின்ற மோனோமர் ஆகும். இவர்தான் பொலிபுரோப்பீன் தயாரித்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ பாருங்கள், இந்த அல்கோல்களிலிருந்து நீரை கட்டி இந்த புரோப்பீனை தயாரித்து இந்த புரோப்பீனை நாங்கள் பல்பகுதியமாக்கலுக்கு பயன்படுத்த போகின்றோம். ஆகவே அப்போ இங்கோது இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். அப்போ பாருங்கள் மாணவர்களே, என்ன மாதிரி என்று சொன்னால் பாருங்கள், இப்போ நாங்கள் இங்கே அவதானிக்கிறது பாருங்கள், அல்கோலை நீரகற்றி புரோப்பீனை தயாரிக்கின்றோம். அல்கோல்களை நீரகற்றி புரோப்பீனை தயாரிக்கின்றோம். இந்த புரோப்பீன் நீரகற்றல் மூலம், அல்கோஹால் நீரகற்றல் மூலம் புரோப்பீன் பெற்றுக்கொள்ளப்படும். அப்போ அவதானிங்க பாருங்கள், அல்கோஹால்களை நீரகற்றித்தான் இந்த புரோப்பீன் தயாரிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த புரோப்பீனில் இருந்து தான் நாங்கள் இந்த பல்பகுதிய பொருளை தயாரிக்கப்படும். அல்கோஹால் நீரகற்றப்பட்ட புரோப்பீனில் இருந்து பல்பகுதியம் தயாரிக்கப்படுகின்றது. அந்த புரோப்பீனை எவ்வாறு நாங்கள் பல்பகுதியம் தயாரிக்கலாம் என்பதை பற்றி இப்போ நாங்கள் அதை பார்த்து கொண்டால் உங்களுக்கு விளங்கும். பாருங்கள், என்ன மாதிரியாக இதை நாங்கள் இப்போது தயாரிக்க போகிறோம் பாருங்கள். அப்போ புரோப்பீன் பாருங்கள், CH3 டபுள் பாண்ட் CH, இதுதான் புரோப்பீன். இங்கே நாங்கள் இதற்கு உயர் அமுக்கம் உயர் வெப்பம் என்ன நிபந்தனை கொடுக்க போகிறோம். உயர் அமுக்கம் உயர் வெப்பம் என்ன நிபந்தனை கொடுக்க போகிறோம். அப்போ இந்த மூலக்கூறுகளை ஒருக்கா அவதானித்து கொள்ளுங்கள். என்ன மாதிரி என்றாலும் பாருங்க, CH3 CHH. ஆகவே இங்கே தொடருது. அதே மாதிரி இன்னொரு மூலக்கூறை நாங்கள் பார்த்தாலாம், CH3 CHH. இன்னொரு மூலக்கூறை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பாருங்கள், CH3 CHH. பாருங்கள், அமுக்கம் நெருங்கும் போது இவை ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த மூலக்கூறை தொடர்ச்சியாக அவை இது மீண்டும் மீண்டும் வரும் அலகுகள். இது பாருங்கள், இப்படி என் மூலக்கூறை எடுத்தால் இப்படி n நம்பர் ஆஃப்
இந்த மீண்டும் மீண்டும் வரும் அலகுகள் காணப்படும். நீண்ட சங்கிலி பெறப்படும். எளிய கூறுகள் எதுவுமே அகற்றப்படாமல் உருவாக்கப்படுகின்றது. நீண்ட சங்கிலி எளிய கூறுகள் எதுவுமே அகற்றப்படாமல் உருவாக்கப்படுகின்றது. ஆகவே இது கூட்டல் பல்பகுதியம், அடுத்தது நீட்டல் பல்பகுதியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ அவதானிங்க பாருங்கள், இதை நீங்கள் பார்த்து கொண்டால் விளங்கும் மாணவர்களே. இது இருக்கா, மீண்டும் பாருங்கள், கவனிங்கோ. இது புரோப்பீன், ஒரு எளிய மூலக்கூறு. இந்த ஏராளமான புரோப்பீன் மூலக்கூறுகளுக்கு உயர் வெப்பம் உயர் அமுக்கம் என்னும் நிபந்தனையை நாங்கள் கொடுக்க போகின்றோம். பைப்பினை புடைந்து புரோப்பீன் மூலக்கூறுகள் நெருங்கி வரும்போது தொடர்ந்து சோடியற்ற இலத்திரங்கள் ஒவ்வொரு காபனணுவிலும் காணப்படும். அவை சோடி சேர்ப்பதன் மூலம் நீண்ட மூலக்கூறு பெறப்படுகின்றது. புரோப்பீன் ஒரு நீண்ட மூலக்கூறாக உருவாக்கப்படும். ஆகவே இந்த மீண்டும் மீண்டும் வரும் அலகு CH3 ஒற்றைப்பிணைப்பு CHH, இது அப்படியே நீண்டு கொண்டு போவதை காணலாம். இது செயற்கை முறையாக தயாரிக்கப்படுகின்றது. இந்த மூலக்கூறுகள் சேரும்போது எளிய கூறுகள் எதுவும் அகற்றப்படுவதில்லை. ஆகவே இது ஒரு கூட்டல் பல்பகுதியம். இந்த பல்பகுதியம் தலைப்பகுதியாலும் வால்பகுதியாலும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டு செல்கின்றது. இது நீட்டல் பல்பகுதியம் அல்லது நேர்கோட்டு பல்பகுதியம் என அழைக்கப்படும். இந்த பல்பகுதியம் வெப்பமேறும்போது வலிமை கொண்டும் பொலித்தீன் மாதிரியே பொலிபுரப்பீனும் சற்று கடின தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும். வெப்பம் ஏறும்போது வலிமை கொன்றும் இது வெப்பம் இழக்கும் பல்பகுதியம் என அழைக்கப்படும். என் மூலக்கூறுகள் புரோப்பீன் சேருமாயிருந்தால் என் மூலக்கூறுகளை மீண்டும் மீண்டும் வரும் அலகாக உருவாக்கும். அவை மீண்டும் மீண்டும் வரும் அலகு எண்ணாக இருக்கும். இதற்கு ஒரு சமன்பாடு கேட்டால், கவனிங்கோ, சமன்பாடு கேட்டால் அதே சமன்பாட்டை நீங்கள் காட்டணும். சமன்பாடு என்றால் ரெண்டு பக்கம் பேலன்ஸாக இருக்கணும். பேலன்ஸாக இருந்தால் இதற்கான சமன்பாட்டை கேட்டால் அந்த சமன்பாடு எவ்வாறு எழுதுகிறது என்பதை நாங்கள் இப்போ பார்த்துக்கொள்வோம். அவதானிங்கள், சமன்பாடு எழுதுகின்ற முறையை நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், சமன்பாடு எழுதுகின்ற முறை என்னென்று பார்ப்போம். பாருங்கள், என் CH3 டபுள் பாண்ட் CHH. இங்கே பயன்படுத்த போகின்றோம் உயரமுக்கம் உயர் வெப்பம். அப்போ இந்த மூலக்கூறு மீண்டும் மீண்டும் வரும் அலகை பற்றி நாங்கள் பார்ப்போம். பாருங்க, CH3 CHH. இங்கே என்னண்டபடியால் அதே மீண்டும் மீண்டும் வரும் அலகு. இவர்தான் அந்த மீண்டும் மீண்டும் வரும் அலகு ஆகும். ரிப்பீட் யூனிட் மீண்டும் மீண்டும் அலகாக இருப்பதை நாங்கள் காணலாம். அவை புரோப்பீன் உயரமுக்கம் உயர் வெப்பம் என்ற நிபந்தனையின் போது இது எங்களுக்கு பொலிபுரோப்பீன் உருவாக்கப்படும். அப்போ இது புரோப்பீன், இங்கே வாரது பொலிபுரோப்பீன் உருவாக்கப்படும். வெப்பம் வரும்போது வலிமை கொன்றும் அவை வெப்பம் இழக்கும் பல்வகையம். இதை நாங்கள் வகைப்படுத்தினால், கவனிங்கோ, இதை நாங்கள் வகைப்படுத்துவோமாக இருந்தால் இது ஒன்று செயற்கை முறையாக தயாரிக்கப்படும், 2 கூட்டல் பல்பகுதியம், 3 நீட்டல் பல்பகுதியம், 4 வெப்பம் இழக்கும் பல்பகுதியம். அவை செயற்கை முறையாக தயாரிக்கப்படுகின்றது, கூட்டல் பல்பகுதியமாக இருக்கின்றது, நேர்கோட்டு பல்பகுதியமாக இருக்கின்றது. வெப்பம் ஏறும்போது வலிமை குன்றி வெப்பம் இழக்கும் பல்பகுதியமாகும். அவை மூலர் தனிவு மிக உயர்ந்ததாக காணப்படும். மூலர் தனிவு மிக உயர்ந்ததாக காணப்படுவதை நாங்கள் காணலாம். இப்போது நாங்கள் இதனுடைய
அடுத்த பல்பகுதியம் பாருங்கள், பொலி ஸ்டைரீன். இந்த ஸ்டைரீன் எனப்படுவது என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், பென்சீன் வளையம் CH டபுள் பாண்ட் CH2. இந்த பொதுப்பேர் ஸ்டைரீன். IUPAC பேர் பீனைல் ஸ்டைரீன், பீனைல் எதீன். பாருங்கள், இது ஸ்டைரீன், பீனைல் எதீன் ஆக இருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ இது இந்த மூலக்கூறு பொலிஸ்டைரீன் என அழைக்கப்படும். பொலிஸ்டைரீன், பீனைல் எதீன். எனவே மாணவர்களே, இப்போது இதை பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்கள், என்ன மாதிரி சொன்னாலாம் கவனிங்கோ. பாருங்க, இது பென்சீன் வளையத்தை கொண்டுள்ளது. பென்சீன் வளையத்தில் 6 கார்பன் இருக்கின்றது. அதுடன் சேர்ந்த ஐதரசன்கள் ஒரே தள அமைப்பில் இருக்கும். ஒவ்வொரு கார்பனும் sp2 கலப்பாக்கம் தள அமைப்புடையதாக இருக்கும். இதனுடன் ஒரு பிரதியீட்டு கூட்டமாக எதீன் கூட்டம் சேர்ந்திருக்கின்றது. CH+CH2 எதீன் கூட்டம் சேர்ந்திருக்கின்றது. ஆகவே இந்த கார்பன் அணுக்களை பொறுத்தளவில், அதாவது CC ஒற்றைப்பிணைப்புக்கு இடையில் சுயாதீன சுழற்சி காணப்படும். ஆகவே இதில் இருக்கிற 6-2 கார்பன் அணுக்களும் ஒரே தளத்தில் காணப்படும் நிலைமையும் இருக்கின்றது. சுயாதீன சுழற்சி காரணமாக பென்சீன் வளையம் திரும்பக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இதில் மாணவர்களை நீங்கள் உணர வேண்டியது என்னென்றால், எல்லா காவனும் காவனும் sp2 கலப்பாக்க முடியாது. ஆகவே இதில் எந்த சந்தர்ப்பத்திலும் 3 கார்பன் அணுக்கள் நேர்கோட்டு வடிவம் லீனியராக காணப்படாது. அங்கே ஒரு இரட்டைப்பிணைப்பு இருக்கின்றது. பென்சீன் வளையத்தில் காணப்படுகின்ற நம்பாத்தன்மை பரிவினால் உறுதியானதாக இருக்கின்றது. எதீன் மூலக்கூறில் இருக்கிற இரட்டைப்பிணைப்பு காணப்படுகின்றது. ஆகவே உயர் வெப்பம் உயரமுக்கம் கொடுக்கும்போது அந்த பைப்பிணைப்பு உடையக்கூடியது. உடைந்த ஒவ்வொரு கார்பனுக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரானாக பரிமாற்றப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த உயர் அமுக்கங்களை கொடுத்து நெருக்கும்போது நீண்ட மூலக்கூறுகள் பெறப்படும். அந்த மூலக்கூறுகள்தான் பொலிஸ்டைரீனை உருவாக்கும். அவை பொலிஸ்டைரீன் மூலக்கூறுகள் உருவாக்கப்படுவதை காணலாம். இது கிட்டத்தட்ட ஒரே தளத்திலே காணப்படுகின்ற அனைத்து மூலக்கூறுகளும் சேர்ந்து உருவாக்கப்படும் ஒரு அமைப்பாக இருக்கும். ஆகவே இந்த ஒருமர் என்று சொல்லப்படுகின்ற மூலக்கூறு ஸ்டைரீனாகும். உயரமுக்கம் உயர் வெப்பம் பொலிமர் உருவாக்கப்படும். உயர் மூலக்கூட்டு திணிவையும் நீண்ட சங்கிலியாமுடைய ஒரு பிரதானமான மூலக்கூறாகும். ஆகவே இது பொலிஸ்டைரீன் என அழைக்கப்படும். அப்போ இங்கே என்ன மாதிரி இந்த மூலக்கூறு பல்வதியமாகிறது என்பதை பற்றி நாங்கள் இப்போ அவதானித்துக் கொள்வோம். அவை இந்த மூலக்கூறு பல்வதியமாகும் போது ஸ்டைரீனிலிருந்து எவ்வாறு உருவாக்கப்படும்? எண் மூலக்கூறுகள் சேர்ந்தால் மீண்டும் மீண்டும் பெருமளவு எண்ணாக இருக்கும். அப்படி ஒரு நீண்ட மூலக்கூறை நாங்கள் இங்கே உருவாக்கலாம். அப்போ இப்போ அவதானிங்கோ, என்னென்ன இந்த மூலக்கூறு உருவாக்கப்படும் என்பதை நாங்கள் இப்போது படத்தின் மூலம் காட்டுவோம். அப்போ பாருங்கள், என்ன மாதிரி இந்த மூலக்கூறு உருவாக்கப்படும் என்பதை நாங்கள் இந்த படத்தின் மூலம் நாங்கள் காட்டப் போகின்றோம். பாருங்கள், அப்போ இங்கே பாருங்கள், இவர்தான் ஸ்டைரீன் HC, பென்சீன் வளையம் டபுள் பாண்ட் CHH. இதற்கு நாங்கள் உயரமுக்கம் உயர் வெப்பநிலை என்னும் நிபந்தனையை பயன்படுத்தப்படும் போது இந்த மூலக்கூறுகள் பல்பகுதியம் ஆக்கல் தாக்கத்தில் உருவாக்கப்படும். CH3 பாருங்கள், இப்படியான மூலக்கூறில் காணப்படுகின்ற இந்த
பிணைப்பு எங்களுக்கு இந்த பைப் பிணைப்பு உடைக்கப்பட்டு அதற்கு பதிலாக கவனமாக பாருங்கள், இந்த பைப் பிணைப்பு உடைக்கப்பட்டு அதற்கு பதிலாக அங்காலம் இங்காலம் சேரும் ஒரு இனமாக இது மாற்றிவிடும். இதைத்தான் நாங்கள் பொலிஸ்டைரீன் என்று சொல்லுவோம். அதுவே இந்த பொலிஸ்டைரீன் ஆகும். அவை பொலிஸ்டைரீன் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு தளத்தில் உள்ள அமைப்புகளாக காணப்படும். பாருங்கள், எல்லாமே இந்த காவலணுக்கள் குறித்த தள அமைப்புகளை இந்த பென்சீன் வளையத்தில் கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ இதனது தோற்றப்பாடை நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், CH பென்சீன் வளையம் CHH, அவை இது இங்கே தொடரப்படும். அதே மாதிரி பாருங்கள், அடுத்த மூலக்கூறு எடுத்தால் CH பென்சீன் வளையம் CHH. அடுத்த மூலக்கூறை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் CH பென்சீன் வளையம் CHH. இவை இந்த நீண்ட அமைப்புகளாக இணைந்து செல்வதை நாங்கள் காணலாம். இவர்தான் மீண்டும் மீண்டும் பெருமலகு. இவர்தான் ரிப்பீட் யூனிட், மீண்டும் மீண்டும் பெருமலகு, மீண்டும் மீண்டும் பெருமலகு. ஆகவே இப்படி எண் மூலக்கூறுகளை நாங்கள் எடுத்தோமென்றால் இந்த மீண்டும் மீண்டும் பெருமலகு எண்ணாக இருக்கும். மீண்டும் மீண்டும் பெருமலகு எண்ணாக இருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ எனவே மாணவர்கள் இதை அவதானிங்கோ. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் பாருங்கோ, இந்த எண் மூலக்கூறு எடுத்தால் மீண்டும் மீண்டும் பெருமலகு தொடர்ச்சியாக எண்ணாக வந்து கொண்டிருப்பதை நாங்கள் காட்டலாம். ஆகவே ஒவ்வொரு காவலும் தொடர்பு இருந்து படிப்படியாக வந்து சேரும். அப்போ கவனிங்கோ, இதில் முதலாவதாக நாங்கள் பார்த்தோம், இதை சேர்க்க முறையாக தயாரிக்கலாம். இது ஒரு செயற்கையான பல்பகுதியம், செயற்கை பல்பகுதியம். இங்கே பல்பகுதியமாகும்போது எந்த விதமான எளிய மூலக்கூறுகளும் அகற்றப்படாமல் பல்பகுதியமாகின்றது. ஆகவே இது ஒரு கூட்டல் பல்பகுதியம், அடிஷன் பாலிமர். இதில் தலைப்பகுதி ஒரு பக்கத்தால் வளர்ச்சி அடைந்து வரும்போது வால்பகுதி இன்னொரு பக்கத்தால் வளர்ச்சி அடைந்து, ஆகவே இது ஒரு நீட்டல் பல்பகுதியம், நேர்கோட்டு பல்பகுதியமாகும். இந்த ஸ்டைரீனையும் வெப்பமேற்றும் போது வலிமை குன்றுகின்றது. இதுவும் ஒரு வெப்பம் இழக்கும் பல்பகுதியமாகும், வெப்பம் இழக்கும் பல்பகுதியமாகும். செயற்கையானது நீட்டல் பல்பகுதியம், கூட்டல் பல்பகுதியம், வெப்பம் இழக்கும் பல்பகுதியமாகும். இந்த பொலிஸ்டைரீனை கொண்டுதான் மலைச்சட்டைகள், ஷர்ட் பட்டன், விளையாட்டு சாமான் போன்ற மினுக்கமுடைய விளையாட்டு சாமான் போன்றவையெல்லாம் இந்த பொலிஸ்டைரீனில் தயாரிக்கப்படுகின்றன. ஆகவே ரெயின்கோட் மிக பிரதானம். இதை கொண்டு ஷர்ட் பட்டன் எல்லாமே மினுக்க முடியதெல்லாம் இந்த ஸ்டைரீனின் தயாரிப்பில் தான் இருக்கின்றது. ஆகவே இந்த பொலிஸ்டைரீன் மிக பிரதானமான ஒன்று. ஆகவே இது எங்களுக்கு சமன்பாடாக இங்கே காட்டப்படுவது காணும். அவை இதற்குரிய சமன்பாடு கேட்டால் என்ன மாதிரி இந்த சமன்பாட்டை எழுதுகிறது என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். பாருங்கள், அப்போ இப்போ இதுக்கான சமன்பாட்டை நாங்கள் பார்க்க போகின்றோம். அவை இது என் டைம்ஸ் இருந்தால் இது என் டைம்ஸ் இருக்கும். அவை இதற்குரிய சமன்பாட்டை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் பாருங்கள், என் CH ஸ்டைரீன் இதற்கு உயர் அமுக்கம் உயர் வெப்பம் என்னும் நிபந்தனையை கொடுக்கின்றோம். கொடுக்கும்போது வருகின்ற இந்த சங்கிலி கவனிங்கோ, CH CH
H கவனிங்க, இதனது ஒரு எண் மடங்காக இருப்பது எண் மடங்காக இருப்பது. இதுதான் பாலிஸ்டைரீன் ஆகும். உயர் மூலக்கூற்று சூத்திரமுடையது இந்த பாலிஸ்டைரீன். ஆகவே மிக நீண்ட சங்கிலிகளாக இது பயன்படுத்தப்படும். ஆகவே ரெயின்கோட், ஷர்ட் பட்டன், மினுக்கமுடைய பொம்மைகள் எல்லாம், விளையாட்டு சாமான் எல்லாத்துக்கும் இந்த பாலிஸ்டைரீன் பயன்படுத்தப்படும். அது சேதன பதார்த்தங்களிலிருந்து பெறப்படுகின்றது. ஆகவே இது அவை இந்த பாலிஸ்டைரீனில் இருக்க அர்க்கீனை தயாரிப்பதற்கு நீங்கள் 2-phenyl 1 எதனோலை கொண்டு நீரகற்றி தயாரிக்கலாம். அல்லது இதிலிருந்தும் நாங்கள் நீரகற்றி தயாரிக்கலாம். அவை நீரகற்றி தயாரிப்பதற்கு இது எங்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்றாக இதங்களுக்கு காணப்படும். அடுத்த போல பாருங்கள், நாங்கள் இப்போ பாலி டெட்ரா ஃப்ளோரோ எதீன், பாலிடெட்ராஃப்ளோரோஎதீன். ஆகவே டெட்ராஃப்ளோரோஎதீன் தான் இவருடைய மொனோமராக இருக்கும். பாருங்கள், டெட்ராஃப்ளோரோஎதீன் தான் இங்கே காணப்படுகின்ற ஒரு மொனோமராக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். CF டபுள் பாண்ட் CFF. அவதானிங்கோ, இங்கே நாங்கள் சொல்ல போகிறத பற்றி நாங்கள் இங்கே பார்க்கின்றோம் பாருங்க. அவை எனவே கவனிங்கோ பாருங்க, என்ன மாதிரின்னு சொன்னாலாம் பாலி டெட்ராஃப்ளோரோ எதீன். இது டெட்ராஃப்ளோரோ எதீனின் பல்போதியமாக்கல் தாக்கத்தின் போது உருவாக்கப்படுகின்றது. டெட்ராஃப்ளோரோ எதீன் என்றால் CF211CF2 ஆகும். பாலிடெட்ராஃப்ளோரோஎதீன். ஆகவே இதுவும் டெட்ராபிணைப்பை கொண்டிருக்கின்றது. இதையும் உயர் அமுக்க உயர் நிபந்தனைகளில் நாங்கள் உள்ளாக்கும் போது இதுவும் பல்போதியமாக்கல் தாக்கத்தில் ஈடுபட்டு ஆகவே இந்த பாலிடெட்ராஃப்ளோரோஎதீன் உருவாகின்றது. இது பல்போதியமாகும் போது சிறிய மூலக்கூறுகள் எதுவும் அகற்றப்படுவதில்லை. ஆகவே இது ஒரு கூட்டல் பல்போதியமாக உருவாக்கப்படும். தலைப்பகுதி வால்பகுதி என்பன நீண்டு கொண்டு செல்வதை நாங்கள் காணலாம். ஆகவே இது ஒரு நீட்டல் பல்போதியமாகும். இது சேர்க்கை முறையாலேயே தயாரித்து கொள்ளப்படும். சேர்க்கை பல்போதியம், கூட்டல் பல்போதியம், நீட்டல் பல்போதியமாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். ஆனாலும் இது சற்று வெப்ப உறுதி கூடியது. இது வெப்ப உறுதி கூடியது என்ற இலகுவில் உருக மாட்டாது, தீப்பற்றாது. வெப்ப உறுதி கூடியது என்ற காரணத்தினால இது வெப்பம் இருக்கும் பல்போதியம் அல்ல, இது ஒரு வெப்பம் இழக்கும் பல்போதியமாகும். ஆனால் பொலித்தீன், பொலிபுரப்பீன், பொலிஸ்டைரீன் என்பவற்றுடன் ஒப்பிடும்போது சற்று வெப்ப உறுதி கூடியது. எனவே இது வெப்ப உறுதி கூடியபடியால் இங்கே நாங்கள் வெப்பமாக்கும் சந்தர்ப்பங்களில் இதை பூச்சுக்களாக பயன்படுத்தலாம். அதாவது கிச்சன் பகுதிகளில் குக்கர் விரிப்புகள், சோஸ் பேனில் நாங்கள் இந்த பூச்சை பயன்படுத்தி அது வெப்பத்தை உறுதித்தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது பொதுவாக எங்களுக்கு சமையல் பாத்திரங்களில் உட்பூச்சுக்களாக காணப்படுகின்றது, குக்கரில் மேல் விரிப்புகளாக காணப்படுகின்றது, கிச்சனில் இருக்கிற அல்மேரா போன்றவற்றில் எல்லாம் இது காணப்படுகின்றது. அவை இது வெப்பம் இழக்கும் பல்போதியம். ஆனால் இந்த பொலித்தீன், பொலிஸ்டைரீன், பொலிபுரப்பீன் என்பவற்றுடன் ஒப்பிடும்போது இது கொஞ்சம் வலிமை கூடியது. அவை இது எங்களுடைய வெப்பம் ஆக்கும் சந்தர்ப்பங்களில், அவ்வகையான சந்தர்ப்பங்களில் இதை நாங்கள் பயன்படுத்தலாம். இது பாலிடெட்ராஃப்ளோரோஎதீன், இதை சுருக்கமாக டெஃப்லான் என்றும் அழைக்கிறது. டெஃப்லான் என்றும் இதை நாங்கள் அழைக்கிறது. ஆகவே இதனுடைய பல்பகுதிய சமன்பாட்டை அவருக்கு பார்த்துக்கொள்வோம். பாருங்கள், இதனுடைய பல்பகுதிய சமன்பாடு இதே தான். உயர்
நிபந்தனைகளில் நாங்கள் பல்பகுதியமாக்கப்படும் போது இதே தான் உயரமுக்கம் உயர் வெப்ப நிபந்தனை பல்பகுதியமாக்கப்படும் போது இதனுடைய கட்டமைப்பு இவ்வாறு மாறிக்கொள்ளும். சி எஃப் எஃப் சி எஃப் எஃப் ஆக இந்த பல்பகுதி அமைப்பு மாறுவதை காணலாம். பாருங்கள், சிஎஃப்எஃப் டபுள் பாண்ட் சிஎஃப்எஃப் உயரமுக்கம் உயர் வெப்ப நிபந்தனையில் பல்பகுதியமாக்கும் போது சிஎஃப்எஃப் சிஎஃப்எஃப் என் மூலக்கூறு என் ஆவே போலி டெட்ரா ஃப்ளோரோ எதீன். இது அப்போ அவதானித்துக் கொள்ளுங்கள், போலி டெட்ரா ஃப்ளோரோ எதீன். இந்த பாருங்கள், இப்போ நாங்கள் இந்த போலி டெட்ரா ஃப்ளோரோ எதீனில் இவற்றை அவதானிக்கணும். என்ன மாதிரி சொன்னால், சேர்க்கை முறையானது வெப்பம் இழக்கும் பல்பகுதியம் கூட்டல் பல்பகுதியம். ஆகவே இது சற்று வெப்பம் கூடினாலும் ஒரு நேர்கோட்டு பல்பகுதியம் வெப்பம் இழக்கும் பல்பகுதியம் தான். எனவே மாணவர்களே, இவ்வளவு நேரமும் நீங்கள் இந்த பல்பகுதியம் பற்றி பார்த்திருக்கின்றீர்கள். இதன் தொடர்ச்சியை மேலும் மேலும் நாங்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். எனவே தொடர்ந்தும் இன்னுமொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மாணவர்களே.